மக்களுடன் நன்மை செய்யும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அவர் நேற்று தொடங்கினார். மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பயனளிக்கும் பல திட்டங்களை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக விமர்சனம் செய்த அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம், மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம். இதேபோன்று பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக ஆட்சியின் அவலங்களை பட்டியலிட்டார். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை இன்றைக்கு நம்ம ஊர்ல நம்ம மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசையோடும், அம்மாவுடைய ஆசையோடும், தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் இந்த பிரயாணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இன்று காலை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை சந்தித்து பேசினார். இன்று 2வது நாளாக கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார்.